கோவை மேன்செஸ்டர் கெனல் கிளப்போட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாம்பியன்ஷிப் ஷோ நடத்திட்டுருக்கோம். இப்போ கோயம்புத்தூர் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் டாக் ஃபேன்சியர்ஸ் ரீஜன். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு மேபி 30-40 இயர்ஸுக்கு மேலே இருந்தே நம்ம வந்து நிறையா எந்தூசியாஸ்ட் இருக்கிற ஒரு இடம். இங்கே வந்து நம்ம பியோர் ப்ரீட் டாக்ஸ் ஆஸ் பர் FCI ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிறத டாக்ஸுக்கு நம்ம வந்து ஒரு போட்டி நடத்துகிறோம். எகென்ஸ்ட் த பர்டிகுலர் ப்ரீடோடைய ஸ்டாண்டர்டு அதனுடைய ஜட்ஜஸ் வந்து அதுக்கு ஸ்கோர் கொடுத்து அது ஃபஸ்ட் ப்ளேஸ் செகண்ட் ப்ளேஸ் அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பர்டிகுலர் ஷோ இவெண்ட்டுங்க இது. இங்கே நம்ம இந்தியன் ப்ரீட்ஸ் கூட ஆல் இந்தியன் ப்ரீட்ஸு கூட நம்ம வந்து இங்கே வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். லைக் கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், முதுஹோல், கரவானோன் இதெல்லாம் கூட நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் இதோடைய ப்ரீட் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி இது வந்து நம்ம வந்து இன்டர்நேஷ்னலி இதை ஃபோக்கஸ் கொடுத்துட்ருக்கோம் நம்ம இந்தியன் ப்ரீட்ஸுக்கு கூட. இந்த பர்டிகுலர் ஷோவில் வந்து ஒவ்வொரு ப்ரீடு வந்து அதனுடைய ஒரு பெஸ்ட் ஆஃப் ப்ரீட் ஒரு அவார்டு கிடைக்கும். அதுக்கு போக அந்த பெஸ்ட் ஆஃப் ப்ரீட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஃபேமிலி ஆஃப் டாக்ஸில் எது இருக்கோ அந்த ஃபேமிலி கூட கம்பீட் பண்ணிவிட்டு அதில் பெஸ்ட் ஆஃப் குரூப்புன்னு ஒரு டைட்டில் வரும். அங்கேருந்து அந்த பெஸ்ட் ஆஃப் குரூப் வின்னர்ஸ் வந்து ஃபைனலாக பெஸ்ட் இன் ஷோ லைனப்புக்கு வந்து அங்கேருந்து 8 பெஸ்ட் டாக்ஸ் செலக்ட் பண்ணி டாப் 8 டாக்ஸுக்கு வந்து பெஸ்ட் இன் ஷோ லைனப் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கேசிஐ கெனல் கிளப் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். கெனல் கிளப் ஆஃப் இந்தியா தான் FCIயோடைய கஸ்டோடியன் இன் இந்தியா. அந்த ப்ரீட் ஸ்டாண்டர்ட்ஸே அந்த ப்ரீடை வந்து அதனுடைய பர்பஸ் அண்ட் அதனுடைய ஒரு குவாலிட்டிஸ் ப்ரிசர்வ் பண்ணி அதை காப்பாற்றி நம்ம கொண்டு போகிறதுக்காக நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா டாகுமே இந்தியா ஒரு கண்ட்ரி, நம்ம கண்ட்ரியில் இவ்வளோ ப்ரீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே அதனுடைய பர்டிகுலர் ப்ரீட்ஸ் வந்து ரொம்ப பாரம்பரியமாக வச்சுட்ருக்காங்க. அந்த டாக்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்காக அவங்க வச்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷெப்பர்ட் டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஷீப் ஹர்டிங் பர்பஸுக்கு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஹவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஹண்டிங் பர்பஸுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பர்பஸஸ் எல்லாம் இப்போ இந்த காலத்தில் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஹண்டிங் அந்தளவுக்கு ஃபேமஸ் கிடையாது, அது ப்ரொஃபஷனே கிடையாது இப்போ ஆக்சுவலி. ஐ மீன் நாட் என்டையர்லி, பட் சம் கண்ட்ரிஸ் ஸ்டில் ஹண்டிங் இஸ் பெர்மிட்டட், சம் கண்ட்ரிஸ் நாட். அப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் ப்ரீட்ஸோடைய யூஸ் இந்த காலத்தில் நம்மளுக்கு என்ன, அதனால் அதை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணக்கூடாதா, அதை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். இதுதான் ஒரு ப்ரீடர்ஸும் ஒரு கிளப்போடையும் பர்பஸ். ஆக்சுவலி வந்து இந்த ப்ரீட்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். ஏன்னா பாரம்பரியமாக நம்ம கூட இருந்திருக்கிறது. இதை நம்ம வந்து நம்ம பார்க்காம பட்டோம்னா அழிஞ்சு போய்டும் எல்லாமே. ஒன்றும் இல்லை, ஒரு 50 வருஷம் முன்னே பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரீட்ஸு நிறையா ப்ரீட்ஸ் ஆல்மோஸ்ட் காணாமல் போயிடுச்சு. அங்கேருந்து இப்போ வந்து நிறைய ப்ரீட்ஸ் அந்த பாப்புலர் ராஜபாளையம் டாக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நார்மல் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள் வந்துடும் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஷோ வச்சோம்னா. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்திருக்குதுன்னா தட் இஸ் ஒன்லி பிகாஸ் கிளப்ஸ் லைக் அஸ், நாட் ஒன்லி அஸ், அதர் கிளப்ஸ் ஆல்சோ, அதர் சென்டர்ஸில் எல்லாருமே எடுத்து அந்த ப்ரீட்ஸை ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு வர்றதுக்காக அதில் முயற்சி எடுத்திருக்காங்க. நாங்கள் டாக் ஷோஸ் வந்து நான் 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். இவங்க 10 இயர்ஸ் பக்கம் இவங்க ஷோ பண்ணிகிட்ருக்காங்க. காக்கோ ஸ்பானியல் அண்ட் சிட்ஸு, பூடில், யார்க்ஷயர் டெரியர் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து சிட்ஸு வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க. இந்த ஷோவில் வந்து பப்பி கேட்டகரி அண்ட் அடல்ட் அண்ட் சாம்பியன் கிளாஸ் இந்த 3 வைப்பாங்க. இப்போ சாம்பியன் ஆகணுன்னா சிசி வந்து 4 CCs எடுத்துருக்கணும். 4 CCs எடுத்தால் தான் சாம்பியன் வந்து ஆகும். ஃபஸ்ட்டு பப்பியோட குவாலிட்டி வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஷோ டாக் எப்படி இருக்கணுமோ ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் இங்கே ஷோக்கு வந்து கொண்டு வருவாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் இங்கே வந்து சாம்பியனும் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த கிராஸ் பீடெல்லாம் நிறைய இருக்குது. ஆமாம், அது பற்றி இன்னும் எல்லாமே நிறைய பேர் நிறைய அமௌண்ட் அதெல்லாம் வாங்குற சூழலாம் இருக்குது. அதை எப்படி தடுக்கிறது அவங்களாம் வழி. அதுக்கு அந்த ஒரு சிட்ஸு இருக்குன்னா அது எப்படி இருக்கணும், அதோட அனாட்டமி வைஸ் அவங்க ஃபஸ்ட்டு வந்து வாங்க போக முன்னாடியே வந்து அவங்க வந்து அதை பார்க்கணும். சர்டிஃபைடாக இருக்கிற டாக்ஸ் வந்து வாங்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.